கொலையிலிருந்து வெளியே வந்த காங்கிரஸ் நிர்வாகியை சுட்டு போட்ட கும்பல். கண்ணிமைக்கும் நேரத்தில் காங்கிரஸ் நிர்வாகியை வெட்டி சாய்த்த கொடூரம். நீண்ட நாட்களாக இருந்த முன்பகைதான் கொலைக்கு காரணம் என விசாரணையில் அம்பலம். காங்கிரஸ் நிர்வாகியை கொலை செய்த கும்பல் யார்? நடந்தது கமலேஸ்வரா பகுதியில ஒயின் ஷாப் ஒன்று இருக்கு. இங்க உட்கார்ந்து நிறைய பேர் மது குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. கரெக்டா நைட்டு 8 மணிக்கு ஃபுல் போதையில கணேஷ் கவுடாங்கிற நபரு தள்ளாடுனபடி ஒயின் ஷாப்பை விட்டு வெளியே வந்திருக்காரு. அந்த நேரத்துல திடீர்னு அவரை சுத்து போட்ட ஒரு கும்பல் கணேஷ் கிட்ட வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. அப்ப கணேஷ் அந்த கும்பல்ல இருந்த 2 பேரை சரமாரியா தாக்கி இருக்காரு. இத பார்த்து ஆத்திரமடைஞ்ச அந்த கும்பல் மறைச்சு வச்சிருந்த அருவாளை எடுத்து கணேஷ சரமாரியா வெட்டி இருக்காங்க. இதுல நிலக்குலைஞ்சு போன கணேஷ் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்துல துடிதுடிக்க உயிரிழந்துட்டாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் கணேஷுடைய சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க. இதுக்கடையில விசாரணையில இருந்த போலீஸுக்கு போன் ஒண்ணு வந்திருக்கு. எதிர்முனையில பேசின ஒருத்தங்க, நாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம், இங்க 2 பேரு சட்ட பூரா ரத்த காயத்தோட வந்து அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த நபர் சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு போன போலீஸ் சஞ்சய், நிதின்னு 2 பேர்கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுல தான் பல பகீர் தகவல்கள் வெளியாகி இருக்கு. கர்நாடகாவில் உள்ள சிக்மகளூர் பகுதியைச் சேர்ந்த கணேஷ் கவுடா காங்கிரஸ் கட்சியில நிர்வாகியா இருந்தாரு. இவரு அதே பகுதியில பஞ்சாயத்து உறுப்பினராகவும் இருந்தாரு. பிரபல ரவுடியான கணேஷ் அந்த பகுதி மக்கள் கிட்ட நல்ல செல்வாக்க பெற்றவர்னு சொல்லப்படுது. ரவுடியா இருந்தாலும் தன்னுடைய ஏரியா மக்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காருன்னு சொல்லப்படுது. இவருக்கும் பஜ்ரங் தளத்தை சேர்ந்த சஞ்சய், நிதின் உள்ளிட்ட நபர்களுக்கும் ரொம்ப நாட்களாவே முன்பகை இருக்குதுன்னு சொல்லப்படுது. இவங்க எல்லாரும் பக்கத்து ஏரியாங்கிறதால பேனர் வைக்கிறது தொடர்பாகவும் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல அங்க மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் தேர்தல் நடக்கவிருக்கு. இந்த தேர்தல்ல எப்படியாச்சும் ஜெயிச்சிடணுங்கிற நினைச்சு சஞ்சயும் நிதினும் ரொம்ப தீவிரமா கட்சி வேலையில இறங்கி இருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி சார்பா கணேஷ நிக்க வச்சா நம்ம தோத்து போயிருவோம் அப்படிங்கிற பயமும் இவங்களுக்கு இருந்திருக்கு. அதனால கணேஷ நிக்க விடாம பண்றதுக்கு, அவருக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துற மாதிரி நிறைய வேலைகளை இவங்க 2 பேருமா சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஆனா அது எதுவுமே எடுபடல. காங்கிரஸ் கட்சி சார்பா கணேஷ் நிக்கிறதா அந்த கட்சி அறிவிச்சிருக்கு. இதனால கொதிப்படைஞ்சு போன சஞ்சயும் நிதினும், கணேஷ் எலெக்ஷன்ல நின்னா நாம கண்டிப்பா தோத்து போயிருவோம், அதனால அவனுடைய கதையை முடிச்சிடணும்னு திட்டம் போட்டிருக்காங்க. அதன்படி கணேஷ் எங்கெல்லாம் தனியா போறாரு, அவர் கூட ஆட்கள் யாராவது போறாங்களா இல்லையா அப்படின்னு எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு கணேஷ் மட்டும் தனியா மது கடைக்கு போயிருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபுல் போதையில வெளியே வந்திருக்காரு கணேஷ். அப்ப அவரை சுத்து போட்ட சஞ்சய் மற்றும் நிதின் உள்ளிட்ட கும்பல் அவரை கண்மூடித்தனமா வெட்டி போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த தகவலை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் தீர விசாரணை பண்ணி சஞ்சய், நிதின் இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தலைமறைவா இருக்கிற நபர்களை வலைவீசி தேடிக்கிட்டும் இருக்காங்க.